மார்ச் 4 சோபகிருது வருடம் மாசி 21 திங்கட்கிழமை. தேய்பிறை அஷ்டமி திதி அதிகாலை 4:09 மணி வரை. அதன்பின் நவமி திதி கேட்டை நட்சத்திரம் காலை 11:56 மணி வரை. அதன்பின் மூலம் நட்சத்திரம். சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. ஏமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை. பொது பெருமாள் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:30 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் அதிகாலை 12:43 மணி. அஸ்தமனம் மதியம் 12:33 மணி. மேஷராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த முயற்சி இன்று நிறைவேறும். மனதிலிருந்து சங்கடம் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி மாலையில் வெற்றியாகும். உங்கள் முயற்சிகளில் இன்று மதியம் வரை சில தடைகளை சந்திப்பீர்கள். நெருக்கடி தோன்றும். ரிஷபராசி அன்பர்களே, மதியம் வரை உங்கள் செயல்கள் லாபமாகும். அதன் பிறகு எதிர்பாராத சங்கடம் உண்டாகும். வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி பலன் அளிக்கும். எதிர்பார்த்த வருவாய் வரும். குடும்பத்தில் பிரச்சனை தோன்றும். அதை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் செயலில் முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரத்தின் சூட்சுமங்கள் புலப்படும். லாபத்திற்குரிய வழிகளை கண்டறிவீர்கள். உங்கள் முயற்சி வெற்றியாகும். வரவேண்டிய பணம் வரும். குடும்ப தேவை நிறைவேறும். கடகராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும். எதிர்பார்த்த தகவல் வரும். எதிரி விலகிச் செல்வார். வியாபாரத்திலிருந்த இடையூறு அகலும். உங்கள் செயல்களில் லாபம் ஏற்படும். உற்சாகம் அதிகரிக்கும். உறவினர் ஒத்துழைப்பால் உங்கள் முயற்சி நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். தொழிலில் புதிய தொடர்பு கிடைத்து முன்னேற்றம் தோன்றும். குடும்ப நிலையை உயர்த்த முயற்சிப்பீர்கள். தடைபட்டிருந்த வருவாய் வரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சினைகளை பேசி தீர்ப்பீர்கள். பெரியோர் உதவியுடன் முயற்சி பலிதமாகும். கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உறவுகள் வழியே லாபம் தோன்றும். வேலை தேடி வந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும். நண்பர்கள் ஒத்துழைப்பால் செயல் வெற்றியாகும். திடீர் பயணங்கள் உண்டாகி அலைச்சலை ஏற்படுத்தும். இருந்தாலும் அச்செயலில் லாபம் உண்டாகும். துளாராசி அன்பர்களே, நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருந்த முயற்சி நிறைவேறும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும். வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள். நிதிநிலையில் உயர்வு உண்டாகும். முயற்சி நீங்கள் எதிர்பார்த்த லாபம் தரும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். குடும்பத்தினர் உதவியுடன் எதிர்பார்ப்பு நிறைவேறும். விருச்சிகராசி அன்பர்களே, நேற்று வரை இருந்த குழப்பம் விலகும். செயல்களில் தெளிவு உண்டாகும். வியாபாரம் விருத்தியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் மனம் தெளிவடையும். தடைபட்டிருந்த முயற்சி முடிவிற்கு வரும். நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, மதியத்திற்கு மேல் உங்களுக்குள் இனம் புரியாது குழப்பம் ஏற்படும். உங்கள் பிரச்சினை இன்று தீரும். உங்களை சீண்டி பார்க்க சிலர் முயற்சிப்பார். எந்த நிலையிலும் அமைதியை இழக்காதீர்கள். உங்கள் வேலையில் மட்டும் மனதை செலுத்துங்கள். மற்றவர் விமர்சனத்திற்கு ஆளாக நேரும். மகர ராசி அன்பர்களே, மதியத்திற்கு மேல் எதிர்பாராத செலவு உண்டாகும். வாகனம் பழுதாகி உங்களை சங்கடப்படுத்தும். வருவாயை விட செலவு அதிகரிக்கும். கடன் கொடுத்தவர் நெருக்கடியை ஏற்படுத்துவார். உங்கள் முயற்சி இழுபறியாகும். செயல்களை போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்களை மற்றவர் பாராட்டி மகிழ்வீர்கள். புதிய தொழில் தொடங்குவது பற்றி ஆலோசிப்பீர்கள். அரசு வழி முயற்சி ஆதாயம் தரும். வருமானம் திருப்தி தரும். வியாபாரிகளுக்குரிய நெருக்கடி விலகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு அதிகரிக்கும். நிதிநிலை உயரும். மீனராசி அன்பர்களே, நீண்ட நாள் பிரச்சினைக்கு இன்று முடிவு வரும்.
வியாபாரத்திலிருந்த தடை விலகும். உங்கள் குல தெய்வ அருளால் சங்கடம் நீங்கும். எதிர்பாராத வருமானத்தால் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பர். நெருக்கடிகள் விலகும்.